எவ்வளவு நேரம் தான்ப்பா சீவிக்கிட்டே இருப்பீங்க? முடியல. ஐயோ, அந்த காது கிட்ட பெரிய கட்டி ரிலீஃபா இருக்கு இப்பதான். ஆனா நெயில் கட்டினாலே எனக்கு பயமா இருக்குடா. வணக்கம் நண்பர்களே, இவங்க பேரு தான் நோரி. இந்த அழகான ஷிட்ஸு பாத்தீங்கன்னா நம்ம இடத்துக்கு க்ரூமிங் கூட்டிட்டு வந்திருந்தாங்க. வர லைட்டா குறைச்சி விட்டு ஃபேஸ் எல்லாம் நீட் பண்ணிட்டு அண்ட் வந்து அந்த கொண்டை போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அதை வந்து லைட்டா குறைச்சி விடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. நம்மளும் வேலையை ஆரம்பிச்சிச்சு. முதல் நல்லா கோம்பிங் பண்ணோம், ஏன்னா கொஞ்சம் சிக்குகள் நிறைய இருந்தது. பயப்படுற மாதிரி பெரிய கட்டிகள் இல்லை, பட் சிக்குகள் இருந்தது. ஸோ நல்லா கோம்பிங் பண்ணிட்டு நம்ம ட்ரிம்மிங் ஆரம்பிச்சிச்சு. ஸோ எதனால நான் ஃபர்ஸ்ட் கோம்பிங் பண்ணேன் அப்படின்னா, நிறைய இதில் பார்த்தீங்கன்னா கோம்பிங் பண்ண மாட்டேன், டைரக்டா ட்ரிம்மிங் கொண்டு போயிருப்பேன். அதனால வந்து டவுட் ஆயிருக்கலாம். நான் அதனால தான் சொல்ல வரேன். இந்த டாகுக்கு அவங்க வந்து கேட்ட அளவு வந்து ரொம்ப கம்மி. ஐ மீன் வந்து ஒரு 1/4 இன்ச் அந்த மாதிரி கணக்குல அவங்க கேட்கல, அவங்க கொஞ்சம் கூடுதலாவே கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் கூடுதலா வைக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல சிக்குகள் இருந்ததுன்னா கட் பண்ணாது. அதனால வந்து நம்ம வந்து கோம்பிங் பண்ணிட்டு தான் நம்ம இப்ப ஹேர் கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து 3/4 இன்ச்சுன்னு சொல்லுவோம், அந்த அளவுக்கு நம்ம வச்சிருக்கோம். 1/4 இன்ச்சு கிடையாது. ஸோ 3/4 இன்ச்சுக்கு வைக்கும்போது அந்த இடத்துல நிறைய சிக்குகள் இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் கோம்பிங் முக்கியம். கோம்பிங் பண்ணிட்டு நான் இப்போ ஹேர் கட் எல்லாமே ட்ரிம்மிங் எல்லாம் பண்ணிட்டு சிசரிங்கை வச்சு ஃபேஸ் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் பார்த்தா தெரியும், பாடியில் ஓரளவுக்கு நல்லாவே ஃபர் இருக்கும். ஸோ ஃபேஸில் கட் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப டென்ஷன் ஆகிக்கிட்டே இருந்தாங்க. பட் காது கிட்டக்க நம்ம எடுக்க வேண்டியதாக இருந்தது, ஏன்னா காது வந்து ரொம்ப கட்டி சேர்ந்துருந்தது. அதனால அந்த காது கிட்டக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டேன். ஸோ ஆக்சுவலாக அடுத்து நெயில் கட் பண்ணுறதுக்கு விடவே இல்லை, நம்ம மேலே தப்பிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ஒன் சைடாக பிடிச்சிக்கிட்டு தான் அவங்களுக்கு நெயில் கட் பண்ண வேண்டியிருந்தது. லாஸ்ட் ஆனல் போர்ஷன் அண்ட் யூரினரி போர்ஷன்லாம் க்ளீன் பண்ணும்போது, சானிடரி போர்ஷன்லாம் க்ளீன் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் கிடையாது, பேசாமல் இருந்தாங்க. அண்ட் ஃபைனலாக டெய்லை லைட்டாக வந்து குறைச்சி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ஏன்னா இவங்க டெய்ல் வந்து ரொம்ப சுருளும், அதனால நம்ம அந்த இடத்துல வந்து பவு மாதிரி வைக்க முடியல, லைட்டா குறைக்க முடியல, ரொம்ப அதிகமாவே குறைக்க வேண்டியதா இருந்தது. ஏன்னா ரொம்ப சுருளும் போது நாட்ஸ் உண்டாகும். அதனால நம்ம அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் அதிகமாவே குறைச்சிட்டோம். அண்ட் ஃபைனலா பேக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டினோம், எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. குளிப்பாட்டும் போது சரி, இது பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் கிடையாது இல்லைங்க. நல்லா குளிப்பாட்டும் போது ஃபேஸ் நல்லா கொடுத்தாங்க, நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டியாச்சு. துடைக்கும் போதும் சரி நல்லா கொடுத்தாங்க. நம்மளும் நல்லா துவட்டிட்டு தான் இத்தனைக்கு ட்ரையர் போட்டோம். ட்ரையர் போடும்போது உடம்பு ஃபுல்லா ட்ரையர் போட அலோவ் பண்ணாங்க. பட் ஃபேஸ் சுத்தமா பிடிக்கல, அதனால ஃபேஸ் கொஞ்சம் ஈரமா தான் இருந்தது. அவங்க பெட் பேரண்ட்ஸ் நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ அவங்க அழகா ரெடி பண்ணியாச்சு. அவங்க வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த பார்ப்போம். பாய்.